இந்த மக்ரோனி பண்ணதுக்கு 1/2 கிலோ மக்ரோனி தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். தண்ணி அடுப்பில் வச்சுருக்கு, நல்லா வேகணும். தண்ணியில் வேகட்டும். அதுக்கு தேவையானது பரக்கோழி போட்டு பண்ணதுக்கு 4-5 பச்சை மிளகா, 2 சின்ன தக்காளி, ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, வெள்ளை வெங்காயம், ஒரு குடை மிளகா போட்டு பண்ணதுக்கு இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இதை கட் பண்ணி வெந்நியில் போட்டு எடுக்கணும். அது இந்த வெந்நிலே போட்டு அப்படியே எடுத்துடலாம். இதை வடிச்சிட்டு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடுவோம். கட் பண்ணியாச்சு தேவைக்கு. இது வெந்நில ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணணும். தேவைக்கு கட் பண்ணியிருக்கு. லைட்டாக உப்பு போட்டு வெந்நில எடுக்கணும். ஒரு கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கு. எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு குடை மிளகா, பச்சை மிளகா, ஒரு 1/2 கரண்டி ஜீரகம் போட்டு இடித்து வச்சுருக்கு. அது கூட ஒரு பூண்டு, இஞ்சி துண்டு, இதை இடித்து எடுக்கணும். வேக வச்சு தண்ணியில் அலசி வச்சுருக்கு. அப்போ அந்த பிசுபெல்லாம் போயிடும். இப்போ நான் ரெடி பண்ண வேண்டியதான். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சிட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க. வதங்கட்டும். இஞ்சி பூண்டு ஜீரகம் சேர்த்துருக்காங்க. கிண்டி விட்டுருக்காங்க. தக்காளி சேர்த்துருக்காங்க. உப்பு ஏற்கனவே வேக வச்சது உப்பு போட்டு இதுலேயும் உப்பு போட்டிருக்கு. அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டால் போதும். ஒரு கரண்டி கறி பவுடர் சேர்த்துருக்காங்க. லைட்டாக கிண்டி விட்டுருக்காங்க. மிளகாவும் குடை மிளகாவும் அதையும் சேர்த்துருக்காங்க. கிண்டி விட்டுருக்காங்க. ஒரு 1/2 கரண்டி காஷ்மீர் கலர் பவுடர் சேர்த்துருக்காங்க. காஷ்மீர் மிளகுத்தூள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு சேர்க்க வேண்டியது. மக்ரோனியும் சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.